இருங்க உங்களுக்கு அந்த அந்த சைட் காட்டுறேன். இதெல்லாம் தாண்டி போயிட்டு ஜுமான்ஜி மாதிரி இல்லை, இதெல்லாம் தாண்டி போயிட்டு நடக்கு. உங்களுக்கு க்ளோஸ் அப் காட்டுறேன். இது உங்களுக்குலாம் 5 ஹவர்ஸ் இருக்கும்ல, 5 ஹவர்ஸ். இது எம்பிகேஷன் லைட்டரு லைஃப் ஆஃப் இறக்கிட்டோடு இது இறக்குறதுக்கு. இதனால் அந்த கார்கோ ஆப்ரேஷனு எப்படி இருக்கு? கார்கோ ஆப்ரேஷன் டோக்கா இது வந்து இந்த சைடு ஏறலாம். என்னோடய ரூம் வந்து எங்கே இருக்குது, அந்த ஸ்டார்பட் சைட். ரைட் லெஃப்ட் வந்து கப்பத்தம் வந்து ஸ்டார்பட்டும் போட்டோம். என்னுடைய ரூம் வந்து இது. அன்றைக்கி சி வியூ பார்த்தீங்களா? இது கொண்டேன் அன்றைக்கி பார்க்கல மொதல் வீடியோவில். இது இங்கே இருந்து அந்த சி வியூன்னு சொன்னேனே, அது வந்து இங்கேருந்து காமிச்சேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் டேக்கில் காமிக்கிறேன். தண்ணி செம்ம மழை பெய்ய போதுலாம். பரவாயில்ல, டியூட்டி முடிஞ்சோடனே ஒர்க்காக தான் இருக்கும். ஒரு தூக்கத்தை போட்டு ஜாலியாக இது வந்து மெயின் டேக்கில் இப்படி இருக்குது. மெயின் டேக்கு அப்படி தான் இருக்கும். இங்கே வந்து ரிவர் தண்ணி இந்த கலரில் தான் இருக்கும். அந்த தண்ணி பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். முதல்ல கீத்தில் இருக்குமா என்ன கலர் அந்தமாரி தண்ணி கலரு ரிவரில். இப்போ தான் போட்டிஸ்லாம் என்னது குரோக்கடைல்லாம் இருக்கான். அப்பப்போ வீடியோ காமிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் அதெல்லாம் உண்மையாக இல்லையானே, பட் இந்த மாதிரி தண்ணியில் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த ரிவர் தண்ணியில் ரொம்ப குரோக்கடைல் இருக்கும்னு சொல்லுவாங்களா? இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. சரி வாங்க இது காமிக்கிறேன். இதுதான் ஹேஷ் கவர்னு கூப்பிடுவாங்க. இது இருக்குல்ல, இது திறந்தால் தான் கீழே உள்ள கம்பார்ட்மெண்ட்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. மேலே டிஸ்சார்ஜ் பண்ணிடணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இருக்குதா, மேலே டிஸ்சார்ஜ் பண்ணால் தான் இது இப்படியே திறந்து வைப்பாங்க. அப்போ கீழே டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. அப்புறம் கீழே முடித்தா கீழே லோட் பண்ணிவிட்டு திருப்பி இது சாத்திக்கிட்டு ஹேஷ் கவரை திருப்பி மேலே கொண்டெய்னர் லோட் பண்ணிடுவாங்க. இடிலாம் அடிச்சிச்சு பயங்கரமாக. அது நான் ஐஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேலா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. சீக்கிரம் கடவுளே காமிங்க வீடியோ. ஒரே ஒரு வாட்டி. ஐயோ, இது இடி இல்லையே, ஹேஷ் கவர் திறக்கிற சத்தம். அதுதான் இடி. பரவாயில்ல, நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அந்த மாதிரி சத்தம் கேட்குறதுல டோங் டோங்னு அது வந்து எடுக்கிறாங்களா ஹேஷ் கவரு? அந்த சைடு எடுக்கிறாங்க, தெரியுதா? அவருங்க அது ஹேஷ் கவர் திறக்கிறாங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இப்படி போயிட்டு காமிச்சிட்டாங்களா கடவுளே? ரொம்ப நன்றி கடவுளே. தேங்க்யூ காட், தேங்க்யூ யூனிவர்ஸ். ஓகே, இதெல்லாம் ஒன்றும் குவாலிட்டியில் அவங்க லேசிங்கில் ஒன்றும் திறக்கலை. அது டிஸ்சார்ஜ் பண்ணும்போது தான்
லைட்டிங்லாம் திறப்பாங்க. ஸோ எப்படி இருக்குது கப்பல்? அழகாக இருக்கா? யாரு கப்பை? நம்ம கப்பல் ஆச்சா? அழகாக தான் இருக்கும். டிஸ்சார்ஜ் பண்ணிட்டேங்க. இது என்னோடய ஏபி. இது ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இடம்லாம். ஏன்னா அந்த திருப்பி போடுவாங்களே, அந்த நான் சொன்னேன் லாக்கிங் டிவைஸ் வந்து போட்டுட்டு திருப்பி போட்டுருவாங்க. இப்போ வந்து அந்த க்ரெயின் மாறுது, ஷிஃப்ட் பண்ணுது வேறு இடத்துக்கு, டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு லோட் பண்ணு. அப்புறம் லோட் பண்ணும்போது திருப்பி அந்த க்ரெயின் இங்கே வந்துட்டு லோட் பண்ணிவிட்டு வேறு கம்பார்ட்மெண்ட் போயிடும்ல. ஸோ இதுதான் இது வந்து அந்த இது இருக்குல்ல, அந்த லெட்டர் மாதிரி, அதுதான் கேங்வே போடுவாங்களா. எங்களுக்கு போர்ட்டபிள் கேங்வேயும் இது இருக்குது. இது போட்டாக்கா ஹைட் இந்த ரோப்பு இருக்கும். அது என்னது? இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரோப். அது போட்டுகிட்டே இறக்குவோம். போர்ட்டபிள் வந்து கையில் மேனுவலாக தூக்குவோம். அது அந்த சைடு இருக்குது. இருக்க காட்டுறேன். ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்குது கப்பா? இது வந்து போர்ட்டபிள் லெட்டர். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் போர்ட்டபிள் லெட்டர். ஸோ இது போர்ட் சைட்லாம், கப்பாவோட போர்ட் சைட்டு. பாருங்க, அது கழட்டிட்டாங்க பார்த்தீங்களா? அப்போனா அது உள்ளுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ உள்ளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நான் எப்படி இருக்கும் உள்ளுக்கு தெரியுதா? இந்த மாதிரி இருக்கும். ஸோ மழை பெய்ய போது நான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ரூமில் மீட் பண்ணுவோம். ஓகேயா? அப்பப்போ ஃபீட்பேக் போடுங்க, என்ன மாதிரி வீடியோலாம் வேணும்னு. ரொம்ப பேர் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கிங்க, நீ ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் வீடியோ பார்த்தீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் செம்ம செஜுவாக இருக்கலாம், காற்று செம்ம கோல்டு. அது ஏன்னா மழை வரப்பதில் அதுதான் செம்ம கோல்டாக இருக்குது. அப்புறம் எப்படி வேலை முடிச்சோடனே கொஞ்சம் கேமை போடுவோம், இல்லை ஃபீஃபாவா இந்த மாதிரி விளாண்டுட்டு ஒரு மஜா பண்ணிட்டு அதான். சரி காய், நான் அடுத்த அப்புறம் பார்ப்போம். ஓகேயா? நான் திருப்பி அப்புறம் வீடியோ செய்கிறேன். ஓகேயா?